Assalamu Alaikum. Hi friends, welcome back to Shana's Happy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளோட ஃபேவரட்டான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நூடுல்ஸ் அப்படினாலே நிறைய ஃப்ளேவர்ல இருக்கு, நிறைய மெத்தட்ல அதை செய்யலாம். இன்னைக்கு எந்த ஒரு சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்காக இன்றைக்கி இண்டோமி ஃப்ரைட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ளேவர் வந்து க்ரீன் சில்லி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம், எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி மொத்தமாக 3 பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா இந்த பேக்கெட்டே நமக்கு சால்ட் இருக்கும். இப்போ இந்த பேக்கெட்டில் வந்து எனக்கு வந்து க்ரீன் சில்லி ஆயிலும் மசாலா பேக்கெட்டும் வந்திருக்கு. க்ரீன் சில்லி ஆயில் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் அது சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து 3 பேக்கெட்டையுமே இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 3 பேக்கெட் வேணால் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன பிராண்ட் மேகி பேக்கெட் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்து தான் வரும். அதனால் ஆயில் வந்து அதிகமாக சேர்க்க வேணால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. க்ரீன் சில்லி ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே நமக்கு நூடுல்ஸ் மசாலா பேக்கெட் வரும் இல்லையா, அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னா இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மிளகுத்தூள் எதுவும் தேவையில்லை, இந்த காரமே கரெக்டாக இருந்தது. அதனால் நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து மொத்தமாக 3 பேக்கெட் செய்ய போகிறனால 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய டம்ளராக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து மேகி பிராண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நூடுல்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் வந்து நான் 2 உடச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக அப்படியே சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு நல்லா நீட்டமாக வரும். இப்போ தண்ணி நல்லா இந்தளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் வதங்க விடுங்க. மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே தம்முக்கு விட்டுருங்க. தம்முக்கு விட்டதுக்கப்புறமா தண்ணி நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா பீன்ஸ், பச்சை பட்டாணி, கேரட், அப்படி இல்லைன்னா ப்ரோக்கோலி, கேப்சிகம் இதில் எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நம்மளோட சூப்பரான இண்டோமி ஃப்ரைட் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி க்ரீன் சில்லி ஃப்ளேவரில் செஞ்சுருந்தேன். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.